தேசிய தொழுநோய் மாநாடு கொழும்பில் நேற்று ஆரம்பம். 10 வயதுக்கும் உட்பட்ட சிறுவர்கள் 10% பாதிப்பதாக தகவல் என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு தேசிய தொழுநோய் மாநாடு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் 10 ஆண்டுகளில் நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான திட்டத்தை உள்ளடக்கிய வரைபடமும் இதில் வெளியிடப்பட்டது. கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமான இம்மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார். நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இந்த மாநாடு அமைந்திருந்தது. உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சசகாவா மன்றம் என்பவற்றின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய தொழுநோய் மாநாடு இன்று கொழும்பில் நடைபெறுகிறது. எனவே நிகழ்வில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச உரையாற்றினார். இதன்போது அவர் தெரிவித்த கருத்துக்களில் பொதுவாகவே பொது சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் 1995ஆம் ஆண்டில் நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழித்த போதிலும் இன்னும் இந்த சவால் நிறைவடையவில்லை. தொடர்ந்தும் புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள். ஆண்டுதோறும் சுமார் 1500 முதல் 2000 புதிய தொழுநோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இவர்களில் சுமார் 10% 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். எதிர்வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை தொழுநோயற்ற நாடாக மாற்ற தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நோய் பரவதற்கு காரணமான நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல், வைத்தியசாலை கட்டமைப்பால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல், அங்கவீனமுற்றவர்களுக்கான முறையான புனர்வாழ்வு திட்டங்களை செயற்படுத்துதல் என்பனவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. தொழுநோய் பரவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சிகளை இந்த மாநாடு மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தொழுநோயை ஒழிப்பதில் பல ஆண்டுகளாக சுகாதார அமைச்சுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சகசாவா மன்றம் என்பவற்றுக்கு அமைச்சர் நன்றியை தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.